நல்ல கரங்களை கட்டி உற்சாகம் நல்லா கை தட்டுங்க விஜய் இல்லை உங்களுக்கு நாட்டை உலகம் என்னும் குடிமக்கள் எழுதப்படும் என்று அமித்ஷா கட்டளை இருந்தது. சிறிய நாடுகள் சிறிய என்பது தேசாத மரியாதை இந்த முதலாம் குடிமக்கள் அந்தபடி குடிமக்கள் எழுதும்படி எல்லாம் நிலங்களுக்கு போனாரு. அப்பொழுது யோசிப்பு தான் தானும் குடும்ப தாழ்மா இருக்கிறபடியால் தனக்கு மனைவியாக நியமித்து தற்போதையான மரியாதையுடனே குடிமக்கள் எழுதும்படி கல்யாண நாடுகள் ராசலேத் என்னும் யூதேய நாடுகள் பத்லயம் என்னும் ஊருக்கு போனார். அவர்கள் இறுதியில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இரண்டாம் மரியாதை 1 மூன்றாம் நாளிலே கலேலியாவில் உள்ள கானானூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ராத்திரசம் குறையப்பட்ட போது இயேசுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர்களுக்கு ராத்திரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க அங்கே 6 கச்சாடிகள் வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளிலே நிறைய நிரப்பினார்கள். அவர் இவரையும் காரணம் நடத்தினார். தெரியாததினால் அந்த திராட்சரசமாய் மாறிய தண்ணீரை குடித்து ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான். ஜனங்கள் திருப்தி அடைந்த போது திராட்சரசம் ருசி குறைந்த திராட்சரசத்தை கொடுப்பார். நீரோ நல்ல திராட்சரசத்தை கொடுத்து இவ்விதமாய் இயேசு முதலாம் அற்புதத்தை கலேலியாவில் உள்ள கானானூரிலே செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2:1-11. வெரி குட். சோதனம் பண்ணுவோம். இப்போ நல்ல அருமையான ஒரு பாடலை
வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ள முடியுமாகவே உள்ளது. தேவர் மாம்சத்தை வெளிப்பட்டார், ஆவியில் நீதி உள்ளவரிடம் விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், மன்னத்தை முதல் பண்ணார். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்டாக கற்றுக்கலாம், சந்தோஷமாக பண்ணுவோம். தம்மை தம்மை பெருமையாக்கி அடிமையின் மனுஷர் சாயலாக அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டேன். மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தம்மை தாழ்த்தினார். வெரி குட், கரங்களை காட்டு. ஓகே, வெரி குட். வசனம் சொல்றது ஆயத்தமாயிடுங்க. நாலு பிள்ளைங்க வந்து வசனம் சொல்லணும். நீ ரெடியா? போய் போயிடுங்க. பைபிள் எடு பாப்பா. அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் மகன் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனாங்க. அவர்கள் இடத்திலேயே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலேயே இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலேயே கிடத்தினார். அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலேயே தன் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். அவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் உண்டாகும் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
லூக்கா சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 2:1-15. வெரி குட். கரங்களை தட்டுவோம். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தியானால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரியன் என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லோரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட தற்போதையான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கல்லேய நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவள் பிரசவகாலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடினாலே பிள்ளையை துணிகள் சுற்றி நிலை கிடத்தினார். அப்பொழுது நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளி தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்தியனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களது அடையாளம் என்றார். தேவதூதன் பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக நமக்கு கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருந்த பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 2:1-18. வெரி குட். கரங்களை தட்டி கரங்களை சோதரமான இப்பொழுது பாட்டுங்க. இப்போ ஒரு பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார்கள் பிள்ளைங்க எல்லாருமே. சீக்கிரம் பாதை உண்டர். சீக்கிரம் பாதை உண்டர் கூட அதுக்காக மகன் சீக்கிரம் சீக்கிரம் ரெடி. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஓகே. வயர் இருக்கு கீழே பார்ப்பேன். சீக்கிரம் நூறாவது சீக்கிரம் ரெடி. 1 2 3 4. சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை உங்கள் விடாரத்தை அழுகாது மகனே. கொல்லாது நேரிடாது நேரிடாது மகளே. ஷலலாலா லலா லலா உன்னதமான கட்டளையே உரையிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கட்டளையே உரையிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அழுகாது மகனே. la 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 la
கரங்களை தட்டி கத்தோடைய ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தியனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி எல்லாரும் குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் குடும்பத்தானமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேய நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்வேளையில் அவளிடத்தில் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் ராத்திரியிலே வயல்வெளியில் தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். லூக்கா 2:1-10. கரங்களை தட்டுவோம். ரூத்லினா அடுத்து. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதற்காக அகுஸ்தியனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரியனி என்பவர் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாரும் ஆய்ந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கல்லேய நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று அவர்களுக்கு சத்திரத்திலே இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்கிறார்கள். அந்த நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தனர். கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களது அடையாளம். அந்த சனமே பரம சேனையில் திரள் அந்த தூதனுடனே தோன்றியது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:1-14. வெரி குட். கரங்களை தட்டுவோம். இப்பொழுது ஒரு நல்ல நல்ல பாடல்கள் நடனமாட வருகிறாங்க. எல்லாருமே உற்சாகத்தோடு பிரைஸ் எல்லாம். போட்டா தெரிய மாட்டேது. ரைட்டு போட்டா தெரிய மாட்டேது.
பிரைஸ் எல்லாம். கடவுளே அவர் தேவனை ரூபமாயிருந்தும் தேவன் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வேறுமையாக்கிய அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயனானார். மனிதன் ரூபமாய் காணப்பட்டே சரணமடைய, அதாவது சிலுவையில் மரணமடைதல் ஈர்ப்படுவதாகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11. அதுக்கு பண்ணணும்னா சரி வரைக்கும் வாங்க. கரங்களை தட்டணும். பிரைஸ் எல்லாம். சாசுங்க. நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாய் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைப்படியே ஒவ்வொன்று 2-3 குளங்களில் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தனர். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-10. கரங்களை தட்டிவிடும். தேசியா. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன வேலை இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரர்களை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புகள் என்றார். அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். ஓகே. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-8. வெரி குட். கரங்களை தட்டுவோம். திருமணமானவர்கள் வசனம் சொல்லியிருந்தேன். யாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? யாராவது ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இருக்காங்களா? யாரு கையை தூக்கி காட்டுங்க. சரி, ஒலிம்பஸா? சீக்கிரம் வாமா. அப்பா அந்த வசந்த
ஐயா சந்த வழியா வாமா. எப்படி நீ இதில் வர முடியும்? சீக்கிரம் வாங்க. ஐயா என்ன வாசம்? நீ சொல்லு, ஒரு ஆள் சொல்லலாம், டைம் இருக்கு. ஒளி பஸ் முதலே சொல்லியாச்சு, அதனால ஒளி பஸ் இருக்கு. பாக்கி பேரும் நீவே இருக்கு சொல்லலாம். அதாவது சாப்பாட்டு டைம் ஆயிடுச்சு. மரிய செல்வ சிஸ்டர் வந்து லூக்கா சோத்திரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-22. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது